எப்படி உதாரணமாக இதுக்கு சொல்வது என்றால், இப்போ குர்ஆனை நாம் மிக தெளிவாக சரியாக புரிய வேண்டுமென்றால் அதற்காக நாம் ஹதீஸுகளை அணுகுகிறோம். ஹதீஸுகளை நாம் மிக தெளிவாக அதனுடைய ஆழமான கருத்துகளோடு தெரிந்து கொள்வதற்காக சஹாபாக்களுடைய கூற்றுகளை நாம் அணுகுகிறோம். அப்போ சஹாபாக்களுடைய கூற்றுகளோடும் அதுபோன்று சரியான விளக்கங்களோடும் ஹதீஸுகளை புரிந்து கொள்வதற்காக பின்னால் வந்த ஹதீஸ்களை அறிஞர்கள் ஹதீஸுகளுக்கு விளக்கம் எழுதிய ஷரஹ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த விளக்க நூல்களோடு ஹதீஸுகளை நாம் படிக்கிறோம். அப்படி படிக்கும் பொழுது ஹதீஸுகளுடைய உண்மையான தெளிவான ஒரு விசாலமான விளக்கம் நமக்கு கிடைக்கிறது. அதன் மூலமாக குர்ஆனுடைய விளக்கம் நமக்கு கிடைக்கிறது. புரியுதுங்களா இல்லையா? இப்போ பாருங்கள், எந்த குர்ஆன் சஹாபாக்களுக்கு இறங்கியதோ அந்த குர்ஆன் தான் இப்பயும் நம்மிடத்தில் இருக்குது. இப்போதும் நம்மிடத்தில் அதே குர்ஆன் தான் இருக்குது. ஆனால் சஹாபாக்களிடம் ஏற்படுத்திய மாற்றத்தை நம்மில் ஏற்படுத்தி இருக்கிறதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸுகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மோடு நமக்கு மத்தியிலே இப்போது உயிரோடு இல்லை என்றாலும் அவர்கள் சஹாபாக்களுக்கு என்னென்ன ஹதீஸுகளை கூறி அவர்களை உருவாக்கினார்களோ, அவர்களை திருத்தி ஒரு சிறந்த சமுதாயமாக கொண்டு வந்தார்களோ, அதே ஹதீஸுகள் தான் இப்போதும் இருக்கின்றன. அதே ஹதீஸுகள் தான் இப்போதும் நம்மிடமும் இருக்கின்றன. ஆனால் அந்த ஹதீஸுகள் இன்று நம்மிடத்திலே வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை ஏற்படுத்தியது? குர்ஆனும் இருக்கிறது, ஹதீஸும் இருக்கிறது. ஆனால் நம்மிலே 100-ல் ஒருவரை கூட அந்த குர்ஆனும் மாற்றவில்லை, ஹதீஸும் மாற்றவில்லை. அதற்கு என்ன காரணம்? அதற்கு என்னென்ன அடிப்படை காரணங்களாக இருக்கலாம்? அதை பற்றி நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது, அந்த குர்ஆன் இறங்கிய போது அந்த நபித்தோழர்கள், ஹதீஸுகள் சொல்லப்பட்ட போது அந்த நபித்தோழர்கள் அந்த இடத்தில் இருந்து அதை எப்படி புரிந்தார்கள், அதை எப்படி கவனித்தார்கள், இந்த ஒரு விளக்கம் பின்னணி நமக்கு இல்லை. ஒரு ஆயத்திலிருந்து என்ன புரிய வேண்டும் என்பதை புரியக்கூடிய சக்தி நமக்கு இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இதை தான் சஹாபாக்கள் ஓதுனாங்க, இதை தான் இன்றைய முஸ்லீம்களும் ஓதுறாங்க. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இதற்கு அர்த்தம் தெரியாமலா இருக்கிறார்கள் இன்றைய முஸ்லீம்கள்? சரி, அரபியில் அர்த்தம் தெரியல, அவர்களுடைய தாய்மொழியில் இதுக்கு அர்த்தம் அவர்களுக்கு சொல்லப்படாமலையா இருக்கிறது? கண்டிப்பாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று சொல்கிறார்கள். ஷிர்க்குடைய அத்தனை செயல்களையும் செய்கிறார்கள். இந்த இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்பதற்கு அர்த்தம் சொல்லக்கூடிய ஆலிம்களே ஷிர்க்கு செய்கிறார்கள். ஆலிம்களே ஷிர்க்குக்கு வக்காலத்து வாங்குகிறார்கள், ஷிர்க்கை மக்களிடத்தில் பரப்புகிறார்கள். அப்படி என்றால் என்ன அங்கே நாம் இழக்கிறோம்? எது அங்கே நமக்கு தவறுகிறது என்று சொன்னால், அந்த சஹாபாக்களுடைய விளக்கம் நம்மிடத்திலே இல்லை. அவர்கள் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று கூறிவிட்டு ஷிர்க்கை விட்டு முற்றிலுமாக விலகி இருந்தார்கள். அதுபோன்று குல் அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் என்று சொல்லப்பட்ட போது அவர்கள் பித்அத்துகளை விட்டு விலகி இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாதவர்களுக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிந்து அவரை தனது முழு இமாமாக ஏற்றுக்கொள்வதிலிருந்து அவர்கள் விலகி இருந்தார்கள். ஆனால் இன்று அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், ரசூலுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்வார்கள். ரசூலுடைய கட்டளை, ரசூலுடைய சொல் என்று வந்தால் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்கள் இமாமுக்கு எல்லாமே தெரியும் என்பதாக ரசூலை புறக்கணித்து விட்டு தங்களது ஆலிம்களை, தங்களது மார்க்க கல்விமான்களை பின்பற்றக்கூடிய மக்களை நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா? எதற்காக நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன்? சில பேர் இன்றைக்கு நமக்கு சொல்லுவாங்க, குர்ஆன் இருக்குது போதாதா, ஹதீஸ் இருக்குது போதாதான்னு சொல்லிட்டு. அந்த குர்ஆனும் ஹதீஸும் இருந்து எப்படி ஒரு சஹாபா என்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கியதோ அப்படியே இன்னும் உங்களிலே உருவாக்கவில்லை. அவர்களில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சோ அந்த மாற்றங்கள் ஏன் உங்கள்கிட்ட வரல? புரியுதா? அப்போ குர்ஆன் என்பது அது ஹதீஸோடு சேர்த்து பார்க்கப்பட வேண்டும். ஹதீஸ் என்பது நபித்தோழர்களுடைய கூற்றுகளோடு சேர்ந்து பார்க்கப்பட வேண்டும்.
அந்த நபித்தோழர்களுடைய கூற்றுகள் என்பது பின்னால் வந்த ஹதீஸ்களை அறிஞர்களுடைய விளக்கங்களோடு சேர்ந்து பார்க்கும்போது தான், படிக்கும்போது தான், அவற்றை உணரும்போது தான் அவர்களில் ஏற்பட்ட நல்ல மாற்றங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்மிலும் ஏற்படும். இவற்றையெல்லாம் புறக்கணித்து விட்டு ஒருவன் இவற்றை அணுக முயற்சிப்பானேயானால், வெறும் பேச்சுக்கு வேண்டுமானால் அவை உங்களுக்கு குரானாக ஹதீஸாக இருக்கலாமே தவிர, ஆனால் செயல்பாடுகளில் வாழ்க்கையில் மாற்றங்களாக அவை உருவெடுத்திருக்குமா என்றால் உருவெடுத்திருக்காது.